ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் ப்ளூம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஃப்ராக் ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம வந்து இதோட வீடியோ கட்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு இது வந்து நான் இனிஷியலாகவே சொல்லிடுறேன், இது வந்து பிகினர்ஸுக்கானது கிடையாது. உங்களுக்கு ஸ்டிச்சிங் மட்டும் தான் தெரியும், ஓரளவுக்கு ப்ளவுஸ் கட் பண்ண தெரியும், ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா எவ்வளோ பேத்துக்கு புரியும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா இது வந்து பிகினர்ஸ் கிடையாது, அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து கட் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதும் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ புரியும்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு வந்து இது கட்டிங் வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப தின்னான ஃபேப்ரிக் நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை இன்டர்ஃப்யூஸ் பண்ணணும். இன்டர்ஃப்யூஸ் அப்படிங்கிறது கேன்வாஸ் மாதிரியான ஒரு பேப்பர் கிளாத்தை வந்து இன்சைடில் உள்ளே வச்சு அயன் பண்ணி கிளாத்தோட அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கிளாத்துக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், ஒரு நல்ல கிரிப்னஸ் கொடுக்கும். இது வந்து சாட்டின் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து இன்டர்ஃப்யூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஃப்ராக்கு எந்த ஒரு காஸ்டியூம் வந்து சிந்தட்டிக்கான ரொம்ப சில்கியான ஃபேப்ரிக் இது பண்ணினாலும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு மேலே 2 லேயர் நெட்டட் கிளாத்தை வச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து தைச்சிட்ருக்கோம். இது வந்து பேக் பார்ட்டு. ஸோ ஒரு சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2வது சைட்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணுறோம். ஜிப்போட வெளிப்புறத்தில் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓப்பன் சைடில் இதை வந்து அட்டாச் பண்ணுறோம். இதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் தனியாக ஜிப் அட்டாச்சிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக இன்னொரு கிளாத்தில் க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிறேன். இதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கஷ்டமாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுறேன். இது வந்து இந்த ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தின்னான இது, இன்விசிபிள். ஆக்சுவலி இது வந்து இன்விசிபிள் ஜிப்பர். இதை வந்து 2 கிளாத்துக்கு நடுவில், அதாவது இதில் மொத்தமாக 2 லைனிங் கிளாத் வரும். எப்போவுமே இந்த மாதிரி கஸ்டமைசிங் கிளாத்தில் வந்து கண்டிப்பாக 2 ஃபேப்ரிக் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஒரு கிரிப்னஸும் ஒரு நீட்டான ஃபினிஷிங்கும் நமக்கு கிடைக்கும். ஒரு பொட்டிக்கில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இதில் நீங்கள் வந்து காட்டன் வந்து ஆட் பண்ணாதீங்க. இது வந்து என்னோட சஜஷன். காட்டன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாஃப்டான பாடி டச் வந்து கொடுக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் கீழே ஸ்கர்ட்டுக்கு மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் பொட்டிக் ஸ்டைலில் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் வந்து இன்சைடாக ஃபோல்ட் ஆகணும். அதுதான் ஒரு மெயின் ரூலு. ஸோ எந்த ஸ்டிச்சஸுமே வந்து வெளியே தெரியக்கூடாது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் நம்ம இன்சைட் கவர் பண்ணுறது தான் பொட்டிக்கோட ஃபினிஷிங். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து எல்லாமே பேசிக் தான். பட் அந்த பேசிக்கையே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி டபுள் சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஒன்று இப்படி தைக்கணும் அப்படி தைக்கணும்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் தான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் எல்லாமே டிசைன் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இது இப்போ வந்து ஜிப் அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பேக் போர்ஷன் தான். இதில் வந்து 2 சாட்டின் கிளாத்தும் 2 நெட் கிளாத்தும் இருக்குது. மொத்தமாக 4 லேயர் இருக்குது. அதில் ஒன்றில் இன்டர்ஃப்யூஸ் பண்ணி திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒரு ரெடிமேட் கிளாத் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் எதுவுமே இருக்காது. அதில் ஜஸ்ட் 2 கிளாத் இல்லை 3 கிளாத் இருக்கும். அந்த 3 கிளாத்துமே லோ குவாலிட்டி கிளாத்தாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுக்கறது. மற்றபடி இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபேப்ரிக்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா சுற்றி வந்து நம்ம லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து இன்டர்ஃப்யூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங்கையும் வந்து நெக்கில் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து லேயர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இடையில சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் எல்லாத்தையும் கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து ஃப்ராக் டிசைனிங்கில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து வீடியோஸ் ஆட் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒர்க் வந்து ஒரு டைட்டான ஷெட்யூலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதையும் ஃபோக்கஸ்
ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக வரணும். இந்த மாதிரி நீங்கள் லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பின் பண்ணிக்கோங்க. பெல் பின் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ரவுண்ட் பீடட் பின்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி பின்னை வந்து இதில் வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டிச்சாக வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பழக்கம் இருக்குங்கிறதுனால நான் அப்படியே வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பழக்கம் இல்லாதவங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின் பண்ணி வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து கஸ்டமர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட கலர், அவங்க எக்ஸாக்ட் ஃபோட்டோஸை வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க நெட்டில் பார்த்து இதே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க இதில் வந்து இந்த லேயர்ஸ் எதுவுமே அவங்க கேட்ட இதில் இல்லை. அடிஷ்னலாக இந்த லேயர்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அது அவங்க கொடுத்த மாடலில் வந்து ரொம்ப பிளைனாக தான் இருந்துச்சு ஃப்ரண்ட்டில். மற்றபடி கீழே இருக்கிற பார்ட்டு, ஸ்லீவும் எல்லாமே அவங்க கொடுத்ததுல எக்ஸாக்டாக என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அது கூடவே ஒரு ஹெட் பேண்டும் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி அதுலேயும் இருந்துச்சு. இன்கேஸ் இல்லை அப்படின்னாலும் நாங்கள் வந்து ஒரு ஹெட் பேண்டோ ஸ்க்ரன்ச்சீஸோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கேர்ள் பேபி அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்துருவோம். சில பேருக்கு வந்து அவங்க கேட்டாங்கன்னா ஷூஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கிளாத்ல ஷூஸும் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து முழுக்க கஸ்டமர்ஸோட ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான். அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களோட கிட்ஸுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களோட என்கொயரிஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைசிங் கிளாத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். மினிமம் இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டிசைனை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைன் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபேப்ரிக்கே வாங்குவோம். ஸோ ஃபேப்ரிக் வந்து எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க. எந்த பொட்டிக்ஸ்லையும் ஃபேப்ரிக் வந்து ரெடிமேடாக இருக்காது, ரெடி டு யூஸாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து அவங்க வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரன்னிங் கிளாத்ஸ், இல்லை அது ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணியே வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணி 1 இயர் பேபி அப்படின்னா ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. ரெடி டு வேர் மாதிரி வாங்கிக்கலாம், நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். சில பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி நம்ம ரெடி டு வேரா பொட்டிக் வேரில் போய் வாங்குறதுக்கு அதுக்கு நம்ம ரெடிமேடே வாங்கிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அதோட குவாலிட்டி, ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாத்தோட குவாலிட்டி நீங்கள் அதை நேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ரெண்டுமே கண்டிப்பாக ஒன்றாவே இருக்காது. ஏன்னா நம்ம இவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் கிளாத் வந்து உள்ள வைப்போம். பட் ரெடிமேட்ஸில் வந்து 2 கிளாத்து தான் இருக்கும், 2 கிளாத் இல்லை 3 கிளாத் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டிச் இல்லை சிங்கிள் ஸ்டிச் போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்டிச் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்டிச் ஆர் ட்ரிபிள் ஸ்டிச் போட்டு சேவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஸ்கர்ட்டில் வந்து இது 2 பார்ட்டாக இருக்குது. அது 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு இதில் வந்துட்டு கீழே வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்கணும். சில வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே கட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது சரியாக நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். இது ஒரு ½ டே ஆச்சு எனக்கு இது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவாக கொடுக்கும்போது என்னால் கொடுக்க முடியல. இதுவே வந்து ரொம்ப கட் பண்ணி தேவையில்லாதெல்லாம் எடுத்து ரொம்ப ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து உருட்டி அடிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் என்கிட்ட வந்து பீகோ மிஷின் கிடையாது. பீகோ மிஷின்ங்கிறது வந்து உருட்டி அடிக்கிற மிஷின். அந்த மிஷின் என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இன்ஸ்கர்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி. இது வந்து அடுத்த லேயர், சாட்டின் கிளாத்தோட நெக்ஸ்ட் லேயர் தான் இது. இதுதான் மெயின் ஃபேப்ரிக்கு. இதில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச லேயர்ஸை வந்து ஜாயின் பண்ணி இதை வந்து ரஃபிள்ஸாக
கேதர்ஸாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருக்குது, இதை டபுளாக ஃபோல்டு பண்ணி இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து சில எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ்லாம் தனித்தனியாக பேட்சாக கட் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதோட லென்த் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து மடித்து தைச்சுக்கணும். இந்த மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் ஐடியாஸை க்ரியேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸும் இருக்கும்ன்ட்டு சொல்ல முடியாது. சில பேட்டர்ன் இந்த இதில் இருக்கும், இதே பேட்டர்ன் வந்து இன்னொரு மாதிரியும் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து அவுட்லுக் மட்டும்தான் இந்த மாதிரி வரணும். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். எக்ஸாக்டாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் உண்மை. சிலது வந்து தெரியும், சிலது வந்து தெரியாது. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படி இருக்குன்னு நமக்கு ஃபோட்டோஸில் எந்த அளவுக்கு விசிபிள் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்க முடியும். எல்லாத்தையுமே வந்து எப்படி இருக்கும் கீழே ஓப்பனாக இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். எண்டு வந்து ஓப்பன் இல்லாமல் ரன்னிங் கிளாத்தாக வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் அப்படி பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் வந்து ஓப்பனாக கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கட் பண்ணியும் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் தெரியும், இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ் இருக்கிற மாதிரியும் தெரியும். இல்லை இது இன்னொரு லேயர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸில் என்ன இருக்கும் அதோட அவுட்புட் தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் வைக்க காஸ்டியூமோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். உங்களோட ஒர்க் அண்ட் உங்களோட கிளாத் மெட்டீரியல் இன்டேக் எவ்வளோ கிளாத் இழுக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டைம் இழுக்குது, எவ்வளோ ஒர்க் அதிகமாக இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து அமௌண்ட் வந்து கூட போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதை ஸ்டிச் பண்ணுற நேரத்தில் மற்ற கிளாத் ஸ்டிச் பண்ணால் நமக்கு அதோட ப்ரைஸு ஈக்குவல் ஆகும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இன்ட்ரிகேட் ஒர்க் இருக்கும். இந்த ஒர்க் எல்லாம் வந்து பொதுவான டெய்லர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபில்டர் பண்ணி தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அதனால தான் இதோட சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா ஆகும். இது நீங்கள் ஒரு சாதாரண டெய்லர்கிட்ட போய் கொடுத்து இது மாதிரி எனக்கு வேணும்னா அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுவாங்க, தப்பு கிடையாது, ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து ஃபினிஷிங் வராது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் அவ்வளோதானே, இது என்ன எனக்கு வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம அந்த ஃபினிஷிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ ப்ளவுஸே வந்து லோக்கலில் ஒரு டெய்லர் ஸ்டிச் பண்ணுவாங்க, பட் அதுவே வந்து ஒரு பெரிய ஷாப்பில் ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், ரெண்டுமே வந்து அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும், சேம் இதாக தான் இருக்கும், இதே மாதிரி தான் லைனிங் எடுத்து கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்னா இவங்களோட ஃபினிஷிங்க்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், பெரிய ஷாப்பில் இருக்கிறவங்களோட ஃபினிஷிங்க்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதுக்காக தான் அது ஒரு டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்னென்னா அவங்க ஒரு ஃபேமஸான டெய்லராக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ இதே சேம் டிசைன் வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு இதில் போய் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொட்டிக்கில் போய் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதோட எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இதுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து இதில் நான் சொன்னேன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமைசிங் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு லேயர்ஸாக லேயரப் பண்ணுறோம். லேயர் பண்ணுறதும் அப்படி தான். இப்போ இது ரெடிமேட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஸ்டிச் இருக்கும். அவங்க போட்டு 1 or 2 டேஸில் ஈவன் 1 டேல கூட இந்த லேயர்லாம் பிரிஞ்சு வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய கிட்ஸ் வந்துட்டு போட்டுட்டு குதிச்சாங்கன்னா அது அப்படியே ஒவ்வொரு லேயராக பிரிஞ்சு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேனல் சுடிஸ்லாம் எடுத்தீங்கன்னா அதுவும் அப்படி தான். நிறைய ஸ்டிச்சஸ் வச்சு அங்கங்கே கட் பண்ணி அங்கங்கே கட்டாக இருக்கும், அது ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க, நிறைய பேனலாக வரும். அந்த மாதிரி பேனல் குர்த்திஸ்க்கும் வந்து அதுதான் ப்ராப்ளம். நிறைய பேனல்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் ஓரம் அடிக்கிறதுக்கு ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்தா அவங்க சைடு மட்டும் தான் ஓரம் போட்டு தருவாங்க. ஏன்னா எல்லா பேனல்ஸ்லையும் ஸ்டிச் போட்டால் அவங்க வந்து சுடி ஸ்டிச் பண்ண ரேட்டே வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கும் டைமிங் தான். டெய்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஒர்க் என்னென்னா அவங்க பண்ணுற சார்ஜ் எப்படின்னா அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அதுதான் இதோட காஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுவே வந்து ஒரு நார்மல் ஃப்ளார் ஸ்கர்ட்னா இதுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்காது, கட்டிங் மட்டும்தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஹிப்பில் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இதில் ஒரே ஒர்க்கில் எல்லா வேலையும் இப்போ கீழே வச்ச ஒரே லேயரில் லென்த்தியாக வச்சோன்னா அதை ஹிப்பில் வச்சு ஜாயின் பண்ணால் முடிஞ்சிருக்கும். பட் இதுக்கு வந்து இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஒர்க் இருக்குது.
அதுக்காக தான் இவ்வளோ சார்ஜஸும் எக்ஸ்ட்ராவாக வாங்குறோம். ஸோ இதை வந்து ஒரு வேளை நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்க, நீங்கள் நார்மலாகவே வந்து இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னு எதுக்கு இவ்வளோ சார்ஜ் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 2 லேயர்ஸ்க்கு வந்து நம்ம அடிச்சிட்ருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் 2 லேயர்ஸ். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து டோட்டலி அவங்க எடுத்து கொடுத்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான். இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயாவது ஒரு தடவை லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் கொடுத்துடுங்க. கொடுக்கும்போதுட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் சார்ஜஸ் கம்மியாக கொடுங்க. எடுத்த உடனேயே ரொம்ப அதிகமாக சார்ஜ் கேட்டிங்கன்னா கொடுக்கவும் மாட்டாங்க. இன்னொன்று உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். நம்ம இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோம், இப்போ இவ்வளோ சார்ஜ் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு ஃபேரான ரீசன் இருக்கணும். நம்ம எடுத்த உடனே அவங்க இவ்வளோ வாங்குறாங்க, நம்மளும் அவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க அவ்வளோ வருஷம் ஸ்டிச் பண்ணி அவ்வளோ பெரிய கஸ்டமர் பேஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க அவ்வளோ வாங்குறாங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வரதே பெருசு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இல்லைங்க நான் ஆஃபரில் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து நிறையா ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரீசனாக இருக்கும். இதை பார்த்துட்டு இல்லை இவங்க இந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தாங்க, இதுவே நம்ம கடையில் போய் வாங்கினா கூட இந்த ரேட்டு தான் வரும் அப்படின்னு கஸ்டமர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஈவன் நம்ம இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக போயிட்டு ஒரு கடையில் போய் இந்த மாதிரி ஒரு பால் கவுன் வாங்கினாலும் இதே ப்ரைஸ் தான் ஆகும். ஸோ அப்போ வந்து கஸ்டமர் நினச்சிக்கோங்க, ஓகே இதுவே ரீசனபிளாக தான் இருக்குது, நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, நம்ம டிசைன் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து நான் கஸ்டமர் வந்து திருச்சியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் இங்கே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் இருக்கிறது கோயம்புத்தூர். ஸோ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கொரியர் போட்டு விடுறேன். கொரியர் போட்டதும் அவங்க நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். நான் வந்து அதோட ட்ராக்கிங் இதெல்லாமே ரெசிப்ட் எல்லாமே அனுப்பிச்சி விட்டுருவேன். அவங்களுக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் கொரியர்ஸ் ஆர்டர்ஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப லாங்கில் இருக்கும், நம்மளால் வந்து பார்க்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ மெஷர்மெண்ட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதும் நான் வந்துட்டு சொல்லிவிடுவேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன். அவங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்து விட்டுருவாங்க. மேக்ஸிமம் 1 year 2 year பேபிஸ்க்கு அவங்களோட சைஸ் நமக்கு தெரிஞ்சாவே ஓகே தான் நமக்கு. ஆனால் நான் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா 1 year 2 year பேபிக்குன்னா மேக்ஸிமம் 1 year பேபிக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லென்த் 1 inch லென்த் விடுவேன். என்னென்னா குழந்தை வந்து நெக்ஸ்ட் டைம் போடும்போதே வளர்ந்துடுவாங்க. ஸோ அவங்க பீரோக்குள்ளே வச்சு எடுத்து போடும்போது பத்தாமல் போயிடும். ஸோ இது கிட்டத்தட்ட அவங்க 4-5 years வரைக்குமே வச்சு போடலாம். ரொம்பவுமே அவங்களுக்கு உள்ளே குத்துற மாதிரியோ மேக்ஸிமம் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் ஆயிடும், ஹிடன் ஆயிடும், எல்லாமே ஹிடன் ஆயிடும். இது வந்து ஸ்லீவ் போர்ஷன் இப்படி தான் இருக்கும். இது அப்படியே வந்துட்டு டபுள் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே வந்து ரோப் வச்சுக்கிறோம். பேக் சைடில் வந்து ஒரு சின்ன ரோப் வச்சு கட் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்லீவில் ஆம்போல் சுற்றி நம்ம வச்சோம் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு கிராஸ் பீஸ் வச்சு அதை வந்து ஹைடு பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உள்ளே வந்து ஹைட் ஆகிடும். அது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதே மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து நெக் பீஸும் இது பண்ணுவாங்க, ஸ்டிச் பண்ணுவாங்க. கழுத்து பீஸ் கொடுக்குறோம், நெக் பீஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா ப்ளவுஸில், இதுவும் அதே சேம் பேசிக் மெத்தட் தான். இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பயாஸில் தான் போடணும், ஸ்ட்ரெயிட் பீஸாக போடக்கூடாது. அதே மாதிரி அட்டாச் கொடுக்கறதும் பயாஸில் தான் இருக்கும். பயாஸ்னால் க்ராஸாக கொடுக்கணும், அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. அட்டாச்மெண்ட்டும் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னா ஒரே இடத்துல துணி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடம் கழுத்து பீஸ் வந்து தூக்கிட்டு இருக்கும். அதனால இப்படி கிராஸாக கொடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக போயிட்டு எங்கே அட்டாச் பண்ணணுன்னே தெரியாத மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து எல்லாமே கிராஸில் தான் இருக்கும். ஈஸியாக வந்து அது உங்களுக்கு வந்துடும், போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இது கை வந்து வந்துருச்சு. இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ளார்ஸ் மட்டும்தான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் இருக்கும். ஸ்லீவ்லெஸ்னால் பார்த்தா தெரியாது உங்களுக்கு, ஏன்னா குட்டி பாப்பா இல்லைங்களா, ஃப்ளார்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுவே ஸ்லீவ் ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுரும்.
கீழே ஃபுல்லாக ஃப்ளஃபியாக இருக்கிறதுனால எதுவுமே தெரியாது உங்களுக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறையா ஸ்லீவ்ஸ் வச்சு குட்டி குட்டி ஸ்லீவ் எல்லாம் வந்து வேணாம், நம்ம ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன குழந்தைக்கு அந்த கையில் எடுத்து அதை மாட்டி போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காஸ்டியூம்ஸ் அன்றைக்கி மாற்றிட்டே இருப்பாங்க. காலையில் ஒரு காஸ்டியூம், ஈவினிங் ஒரு காஸ்டியூம், நைட்டில் வந்து மிட் டேயில் வந்து தூங்குறதுக்காக கொஞ்ச நேரம் தூங்க வைப்பாங்க சாப்பிட்டுட்டு, அந்த நேரம் ஒரு காஸ்டியூம்னு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி மாற்றும் போது அவங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து ஒரே மாதிரி ஈவனாக தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த ரஃபிள்ஸ் எல்லாம் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாமே கஸ்டமரோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து நிறைய ஃப்ளஃபி இதையும் வைக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு வால் மாதிரி ஒரு ஃப்ளஃபியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள மெட்டீரியல்ஸ் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். ஈவன் வந்து நெட் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் ஆல்ரெடி இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட க்ரீனில் ஒரு 3 மீட்டர்ஸ் வாங்கினேன், எல்லோவில் வந்து ஒரு 4 மீட்டர்ஸ் வாங்கினேன். எல்லோ கிளாத்தில் ஒரு சின்ன கர்ச்சீஃப் சைஸில் மட்டும்தான் எனக்கு பேலன்ஸ் வந்துச்சு, மற்ற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். க்ரீன்லேயும் அந்த மாதிரி தான், அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த ஃப்ளார்ஸ் வந்து கட் பண்ண பார்த்தீங்களா, அது மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு, மற்ற எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறேன், ரவுண்டாக அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து வீடியோ வந்து திரும்பிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபேர் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நெட்டு இருக்கக்கூடிய கேன் இது வந்து கேன் இந்த பெருசாக இருக்கிறது வந்து கேனு. இந்த கேன் நீங்கள் எந்த அளவுக்கு லேயரப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃப்ராக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், புஷ்ஷுன்னு இருக்கும். இதில் வந்து 2 கேன் இருக்குது. ஒன்று வந்து பேபி கேன் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து நார்மல் கேன் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஒரு 5 ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியும், டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பேபி கேன் வந்து 30 ருபீஸ் மீட்டர், இது வந்து 35, ஹார்டாக இருக்கிறது வந்து 35. அது வந்துட்டு நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய லெஹங்கா, ஒரு வெட்டிங் லெஹங்காஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அதுவும் அப்படி தான் நம்மளுடைய முட்டியிலேருந்து நம்ம அந்த கேன் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். கேன் வைக்கிறதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பால் கவுன்ஸ் இருக்குது. அந்த பால் கவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். பால் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா பால் கவுன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பார்ட்டி வேர்ஸ் தான் பால் கவுன்ஸு, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பால் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி. கிட்ஸ் வந்துட்டு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க ஒன்று, இன்னொன்று வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப விஷ் பண்ணுவாங்க. 2 hours தான் நாங்கள் ஃபங்க்ஷன், இது பரவாயில்ல, எனக்கு செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும், எனக்கு வந்து நல்ல ஃப்ளஃபியாக கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கும் வந்து ஈஸி டு பேரபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேண்ட் ஒர்க் பண்ணுவேன், பீட்ஸ்லாம் வச்சுருக்கேன், அந்த வி போர்ஷனில் வந்து பீட் ஒர்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து ஃபோல்டடு, கீழே வந்து 4 லேயர்ஸு, அதுக்குள்ளே சாட்டின், அதுக்குள்ளே வந்து